நாம நம்பர் ஒன்னாக இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தலை மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல ஈரத்துண்டுகள் தான். தமிழ்நாட்டிலிருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க, மெட்ரோ நிதியை கொடுங்க, பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க, ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க, புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க, ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க, வரி வருவாய 50% கொடுங்க, நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாது நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க, கீழடி அறிக்கையை கொடுங்க. இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும்.